அடுத்த நாள் வேலூர் சிறைக்கு கொண்டு செல்ல இருக்கக்கூடிய பெண் கைதிகள் ஒரு கைதியை காணோம். சிறைச்சாலையே வந்து அலறுது, தேடுது. அங்க இங்க தேடி பார்த்தாலும் கைதியை காணோம். ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருக்காங்களா, அங்க இருக்காங்களா, இங்க இருக்காங்களான்னு சுத்தி பாக்குறாங்க. இல்ல. இங்க தேடிக்கிட்டு இருக்க பரபரப்பா இருக்கக்கூடிய அதே சூழல்ல வெளியே ஒரு பெண் வந்து கை குழந்தையோட என்னை உள்ள விடுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. யாருமா நீ, என்னம்மா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது உள்ள தப்பிச்சு போனதா தேடப்படக்கூடிய அந்த பெண்ணு தான் கை குழந்தையோட வந்திருக்காங்க. நீ எப்பமா வெளியே போன அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிக்கும் போது அவங்க நடந்தது சொல்றாங்க. அவங்க வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. கடைசியில் அந்த பெண்ணோட கணவன் வந்து அவங்கள வந்து பிழைப்புக்கு வழியின்றி தவறான தொழிலுக்கு ஈடுபடுத்த சொன்னனால அவங்க வந்து முடியாதுன்னு மறுத்திருக்காங்க. உடனே வந்து அவங்கள்ட்ட கோவப்பட்டு அவங்களை விட்டுட்டு போயிட்டான். இவங்க கை குழந்தையோட ரோட்ல வேற வழி இல்லாம உட்காந்து பிச்சை எடுத்திருக்காங்க. அந்த நேரம் தெருவில் இருக்கவங்க எல்லாம் வந்து காவல்துறையில இருந்து வந்து கைது பண்றாங்க. வாங்க, உங்களை சாயங்காலம் விட்டுருவோம், சும்மா அந்த சந்தேக கேஸ்ல பிடிச்சிருவோம், அந்த மாதிரி சும்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சரி, இவங்க சாயங்காலம் விட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில தன்னுடைய குழந்தைய பக்கத்துல இருக்கவங்களை கொடுத்துட்டு இவங்க உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவங்க அடுத்த நாள் வந்து வேலூர் சிறைக்கு கொண்டு போறாங்க. இவங்க மேல வந்து திருடனதா வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, என்னடா இப்படி கூப்பிட்டு வந்துட்டாங்களே, குழந்தைய இங்க விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்க எவ்வளவு நேரம் நம்ம குழந்தைய பார்ப்பாங்க, ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷன்லயே குழந்தைய விட்டுருவாங்களா, இல்ல கண்ணை தோண்டி எடுத்துட்டு பிச்சை எடுக்க வச்சிருவாங்களா, இப்படிலாம் பலவாறு யோசிச்சுன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, குழந்தைய காப்பாற்றணும், நம்ம குழந்தைய மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. மாலை நேரங்கள்ல படம் சிறைச்சாலையில படம் போட்டிருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும், அது போக எல்லாரும் அந்த படம் பார்க்கறதுல ஆர்வமா இருந்திருக்காங்க. கைதிகள் வர வெளியே போக இப்படியே இருக்கவும் அந்த கதவு வந்து அரை கதவா திறந்து வச்சிருக்காங்க. அப்போ இவங்க வந்து யாருக்கும் தெரியாம வெளியே வந்திருக்காங்க. அந்த கதை விட்டு வெளியே வரும்போது சிறை வளாகம், பாரா காவலர்கள்லாம் சுத்திட்டே இருக்காங்க. எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறோமேன்னு பார்த்துருக்காங்க. ஒரு மழைநீர் குழாய் இருந்தது, 20 அடி உயரம். அப்படியே அந்த மழைநீர் குழாயை பிடிச்சு மேலே ஏறி அங்க இருந்து குளோஸ்டு பிரிசன் கட்டடத்துக்கு அங்கிருந்து தாண்டி இதுல இருந்து 12 அடி இடைவெளி உள்ள ஒரு மூடப்பட்ட அச்சகத்தோட கட்டடம். அங்கே அதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்க எளிதா வந்து ரோட்டுக்கு அங்கிருந்து திரும்ப தாண்டி ரோட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற சூழல்ல என்ன பண்ணிருக்காங்க, அங்கே ஒரு ஆலமரத்தினுடைய கிளை வந்து இருக்கு. இங்க இருந்து தாண்டி இந்த கிளையை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு 12 அடி இடைவெளியை எந்த ஒரு பயமும் இல்லாம ஓடி வந்து தாண்டி அந்த கிளையை பிடிச்சி அந்த அச்சக கட்டடத்துக்கு ஏறி அதுக்கப்புறம் ரோட்டுக்கு போய் ஓடி போய் தன்னுடைய குழந்தைய காப்பாத்தி கொண்டு வந்துட்டு என்னை உள்ள சேர்த்துக்குங்கன்னு வந்து மறுபடியும் சிறைச்சாலை வாசல நிக்கிறாங்க. அவங்க என்னதான் குழந்தைய வந்து காப்பாத்துறதுக்காக இந்த வேலையை பார்த்தாலும் மறுபடியும் திரும்ப சிறைச்சாலைக்கே வந்தாலும் ஐபிசி 220 படி அவங்க செய்தது தவறு, சிறையிலிருந்து தப்பிச்சு போக கூடாது. ஆனா இந்த விஷயம் அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பார்வைக்கு போனோன்னு அவங்களுடைய தாய்மைக்கு அவங்களுக்கு பாராட்டு சொல்லி அவங்கள வந்து விடுவிச்சிட்டார். இந்த நிகழ்வை வந்து காவல்துறை அதிகாரி திரு ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்காரு. அந்த உலகமே இரண்டு வந்து ஒட்டு மொத்தமாக நின்றாலும் தாய்மை என்ற வார்த்தைக்கு ஈடாக தாய்மையை போற்றுவோம்.